இருக்கும். பட் ஆனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்போனா அங்கே ஒரு ராஜா இருப்பார், யுவன் சிங்னு. அவர் வந்து பார்த்தீங்க அப்போனா ஒரு படையை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, ஒரு திருப்தி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ சொல்கிறதுல இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு நான் வரதுக்குள்ளேயே இந்த ஊரெல்லாம் எனக்கு நிறைய மரியாதை கொடுக்கணும், அப்படியே கையில் வெட்டிட்டு இறந்துடுறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரை விட்டு போகாமல் சில பேர் வந்து காலி பண்ணி போயிடுறாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் வந்து பார்த்தீங்க அப்போனா கிரிக் வில்லேஜில் நிறைய அமானுஷ சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவான். ஸோ ஒரு வாடை மாதிரி அடிக்கும். ஸோ டக்கல் மாதிரி இல்லை, ஒரு மாதிரி எரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அந்த போலீஸ்காரர் வந்து பார்த்தீங்க அப்போனா ஷாக் ஆகிடுறாரு, ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த போலீஸ்காரங்க அந்த மக்கள் எப்படி தப்பிக்க போகிறாங்க, அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லைவு, ஸோ அந்த லைவ் வந்து பார்த்தீங்க அப்போனா ஒரு ஊரே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த போலீஸ்காரங்கெல்லாம் நியூஸ் சேனல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் லைவ் போடுங்க, ஸோ என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இனிமே தான் அந்த பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. இது பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ பார்ட் 4ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வணக்கம் நண்பா. ஸோ பார்ட் 3 கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது. ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் திறந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போகிற சேனல் யாரெல்லாம் லைக் பண்ணி லைக் பண்ணியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரோ பார்த்துட்டு பொறுமையாகவே போயிடலாம் வீடியோக்குள்ள. என்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ நான் வந்து விஸ்க்கு மேலே ஒரு நம்பர் எழுதியிருக்கேன், 9650 அப்படின்னு ஒரு நம்பர் எழுதியிருக்கேன். அது ஏன் எழுதியிருக்கேன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நைட்டு எழுதும்போது தூங்குனீங்கன்னா உங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நானும் அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்க்கு மேலே எழுதியிருக்கேன். ஸோ என்ன நடக்குதுன்னா பார்க்கலாம். ஸோ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல நான் உங்களுக்கு போன வருஷம் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஜான் டிஸ்பல் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருப்பான். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேய் கொண்டு இருக்கும். ஸோ அந்த போலீஸ் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஸோ நம்மளும் இந்த ஹோட்டலில் இருக்கலாம், என்ன நடக்குதுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணும்போது தான் தெரியுது ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி மிரருக்குள்ளே அவங்க போகிற மாதிரி, ஸோ யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி எல்லாம் நிறைய மாதிரி கேப்சர் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஏன் கேப்சர் ஆகுதுன்னா, ஸோ இந்த போலீஸ்காரனுக்கு வந்து முன்னாடியே டவுட் வந்துடும், இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி அப்படின்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துடுவாங்க. ஸோ வந்துடுது. ஸோ நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகிடுது. ஸோ நைட் அதுலேயே இவங்களும் கேமராமேன் ஷூட்டர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியாக கேமரா ஆக்ஷன் பிடிச்சிட்டு வராங்க. ஸோ நைட் ஆன உடனே இவங்க மெயின் ஆஃப் பண்ணுறாங்க இல்லையோ, பட் ஆனால் கரண்ட் சடனாக ஆஃப் ஆகிடுது. ஸோ ஏன் இந்த மாதிரி சடனாக ஆஃப் ஆகிடுதான் வந்து சொன்னல. ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருச்சு, ஏற்கனவே தெரியும். ஸோ இங்கே எல்லாருக்கும் பேருக்குன்னு. ஸோ இன்னும் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது இதில் இருந்து தான். ஸோ இதுலேருந்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் துணிந்து பாருங்கள். ஸோ டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ அந்த போலீஸ்காரங்க இவங்க உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி உள்ளே போயிட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ எப்படா அப்படின்னு ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இதையும் நடந்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது. ஸோ அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கான், இப்படி ஹாயை காய்ச்சிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிடுறான். ஸோ அவங்க போலீஸ்காரங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு நீ தான் இறந்துட்டாலும் நீ எங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன், நீங்களும் செத்தீங்க சாவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவனும் கொண்டுடுறாங்க. ஸோ கொண்டவொடனே பார்த்திங்க அப்படின்னா 2வது போலீஸும் காலியாகிடும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் தான் இருக்கான். ஸோ அந்த ஒரு போலீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவனை பார்த்துட்டு மறுபடியும் வெளியில் வந்துடுறான். ஸோ வெளியில் வந்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸு ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருப்பாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பர்ஸ் ஆர்டிகல்ஸ் வந்து அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அவன் வந்து பார்த்துருப்பான், இவனும் பார்த்து ஷாக் ஆகிடுவான். ஸோ அந்த போலீஸ்காரங்க கூட பார்த்து ஷாக் ஆகிடுவாங்க. ஸோ அந்த ஒரு போலீஸ்காரரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இறந்துடுறாங்க. ஸோ அந்த வீடியோ எடுத்தாங்க, ஷூட்டிங் எடுத்தாங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இறந்துடுறாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க அந்த பேய் பிடிக்கிறவங்களை வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வராங்க. ஸோ கூட்டிகிட்டு வரதுனாலே பார்த்திங்க அப்போனா ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மந்திரம் படிச்சுட்டு இருப்பாரு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் நல்லா காட்டும். ஸோ என்ன பண்ணுவோம்னா ஒரு சில வாட்டி ஏதோ தூக்கடிக்கும், ஏதோ மண்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்கடிக்கும். ஸோ வந்து பார்த்திங்க அப்போனா ஸோ நீ யாரு நீ அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி இறந்து பேய் ஆகிட்டேன், எனக்கு ஒரு கனவு இருக்குது, எனக்கு வந்து ஒருத்தவங்க சாவடிச்சிட்டாங்க, எனக்கு தீர்ந்துடுச்சு, அதனால நான் போகிறேன், எனக்கு இனிமேல் ஒன்றும் வேணாம் சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிடுது. ஸோ அவர் சொல்லுவார், அந்த மாந்திரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லுவார், நீ எவ்வளோ நாளாக இருக்கேன்னு எனக்கு புரியுது, நீ தான் உன்னோட பழைய தீட்டுக்கிறதால போயிடு, இல்லைனா நான் உன்னை பஸ்
என்ன மந்திரம் சொல்லி அப்படின்னு சொல்லுவார். சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பஸ்மம் ஆயிடுது. ஸோ சீசன் 1ஓட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எபிசோடு முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தட்டி விட்டுருங்க. ஸோ சூப்பராக இருந்திருக்கும் சீசன் 1. ஸோ அடுத்த சீசன் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனும் முடியுது, இந்த பாட்டும் முடியுது. ஷப்பாடி ஒரு வேளையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்ட் 4லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருஜியை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அட்டாக் பண்ணிடுது. ஸோ அட்டாக் பண்ணிட்டு நீ யார் என்ன அட்டாக் பண்ணுறதுக்கு, நான் திரும்பியும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போயிடுது. ஸோ இதோட அந்த பார்த்தீங்கன்னா பார்ட் வந்து முடிஞ்சிடுது. ஸோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ சீசன் 2 வேணா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பை, see you. பை. நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்க, மைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ தான், ஷர்ட்டும் ப்ளூ தான், பேண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பை, see you. பை. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திக்கலாம், இதே மாதிரி பேய் வீடியோ. பட் ஆனால் எனக்கு இது போர் அடிச்சு போச்சு. ஸோ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து புக் எழுதுறேன் இல்லைங்களா. ஸோ நான் எல்லாம் எந்த புக் எழுதுறேன்னு அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நிறைய வரப்போகுது. ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே பார்த்துடலாம். ஸோ டாடா பை, see you. Bye.